பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே. சந்திப்பு, நிர்மலா சீதாராமன் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கொண்டு வருவதற்கான காரணம், நேற்றே அதை பற்றி நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பேசணும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை. பட் சந்திப்பு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க ரொம்ப சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி கூட நாம் தமிழர் கட்சியினுடைய டிஸ்கஷன் எப்படின்னு சொல்கிறத தமிழக சோஃபார் ஊடகங்கள் ஒரே நேரத்தில் பரப்பியதற்கான காரணம் என்ன? இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இனி வரும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர்களும், இல்லை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, பாஜகவை சார்ந்தவங்க, அண்ணா திமுகவை சார்ந்தவங்க, நீங்கள் தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரையுமே நம்ம எதிர்க்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஒரே நேரத்தில் உண்மையையும் பொய்யையும் கலந்து பொய்யை உண்மை மாதிரி மாற்றக்கூடிய பவர் அவங்க கிட்ட இருக்குது. அந்த பவரை வச்சுட்டு என்ன வேணாலும் செய்வாங்க. இது திமுகக்கானது அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆளும் கட்சிக்கானது. ஆளும் கட்சி நினச்சா இப்போ மத்தியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்முடைய திமுக மீடியா அப்படிங்கிறது தான். விஜய் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா பாசிசமும் பாயாசமும். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற உத்தரவு எங்கிருந்து வருது? சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறார், பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, சபரீசன் அவர்களுடையது. அந்த அமைப்பு தமிழக ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரியான செய்தியை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுக்குறாங்க. அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான செய்தியை வெளியிடுகிறார்கள். அப்படி செய்தியை வெளியிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே சீமான் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார். ஆனாலுமே அந்த ஊடகங்கள் அதை மறுத்து செய்தியை வெளியிட்டார்களா, நாங்கள் தவறான செய்தியை சொல்லிட்டோம், இல்லை இது ஒரு தவறான செய்தி அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஊடகமாவது ஊடக தர்மத்தை அவங்க நிலைநாட்டினார்களா என்று கேட்டால் இல்லை. முதல்லலாம் ஒரு தவறான செய்தி வந்தது என்றால் அடுத்ததாக ஒரு மன்னிப்பு செய்தியும் வரும், நாங்கள் இந்த மாதிரி தவறான செய்தியை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதெல்லாம் கிடையாது. மக்கள் எல்லாரும் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஊடகங்கள், ஊடகத்தை நடத்தக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். பட் இந்த மக்களாகிய நாம் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புடன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் சம்பவத்தை நம்மளால் செய்ய முடியும். அதற்கு சிறந்த உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் தான். ஏகப்பட்ட சமூக ஊடகங்களுக்கு வரக்கூடிய வியூஸ் கூட அந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு வரவில்லை அப்படிங்கிறது இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய கவலையாக இருக்குது. இன்னைக்கே இவ்வளோ கவலைப்படுறீங்களே, இன்னும் ஒரு வருஷத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் செய்யக்கூடிய தில்லாலங்கடி தான். மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கான இடம் அங்கே ஒதுக்கப்படும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நீங்கள் செஞ்சாதான் தப்பு, நாங்கள் செஞ்சால் தப்பே கிடையாது, அது சரி. அதற்கு யார் பெரிய உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தப்பே பேக்கே பாக்கே தப்பே பாக்கே அப்படிலாம் பல கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வள்ளி கும்மி அப்படிங்கிறத பற்றி போன வருடம் 2023 2024 வருடங்களில் இதே ஹைனாக்கள், திமுகவினுடைய ஹைனாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு சாதி வெறியை தூண்டக்கூடிய ஆட்டம், இது சாதி வெறியன்களுடைய ஆட்டம். 16,000 பேர் சேர்ந்து வள்ளி கும்மியை ஆடிட்டாங்க, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டாக மாறிடுச்சுன்னு சொன்னோடனே அவனுக்கு வன்மத்தெல்லாம் கக்குனாங்க. இப்படி வன்மத்தெல்லாம் கக்கும்போது இதை பார்க்கும்போது ஐயோ ஆமா இல்லை, ஒருவேளை இது சாதி வெறியர்களுடைய ஆட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு நபர் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நேற்று அதே ஹைனாக்கள் திரும்ப உருண்டுட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படி காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வள்ளி கும்மி பாருங்க, எங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வள்ளி கும்மி 10,000 பெண்கள் ஆடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சார், இதை தானே போன வருடம் நீங்கள் அது சாதி வெறிய ஆட்டம், வள்ளி கும்மியை தடைப்படுத்த வேண்டும் அப்படிலாம் சொன்னீங்க. இந்த வருடம் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்படின்னு கேட்டால், போன வருடம் யார் முன்னாடி ஆடினாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எங்களுடைய எதிர்கட்சி, அவங்க முன்னாடி. அதனால் எங்களுக்கு ஆகாத ஆட்டம். இந்த முறை யார் முன்னாடி ஆடுறாங்க? ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி. அதனால் இது எங்களுக்கு தேவையான ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசியலா இல்லை வேற எதுவுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர், அவருடைய மகன், இப்படின்னு சொல்கிற பல இடங்களில் 10க்கும் அதிகமான இடங்களில் இடி ரைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த இடி ரைடு நடந்து முடிஞ்சு அடுத்ததாக ஒரு சூட்கேஸ், வெள்ளை நிற சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் வெளியாகும் போது நாளைக்கு ஒரு செய்தி வெளியாகலாம். திமுகவை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு நபர் டெல்லிக்கு போகிறதுக்கான டெல்லி விஜயம் அப்படின்னு சொல்லி போவாங்க. துரைமுருகன் அவர்கள் இல்லாட்டி யாராவது ஒரு பெரிய நபர், யாரோ ஒரு நபர் டெல்லிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகின்றன. இந்த தகவல் ஏன் வெளியாகுது? பொதுவாக இந்த இடி ரைடு அப்படின்னு சொன்னாலே அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. உண்மையிலே இது அரசியல் பழிவாங்கல் தானா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க.
இடி ரைடினுடைய கடைசி ஒரு வருடத்துக்கான கேஸை எடுத்து அது யார் யாருக்கு எவ்வளவு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 1% வெறும் 10% தான் இருக்கும். அப்போ மீதம் இருக்கும் 90% மனிதர்களும் அரசியல்வாதிகளும் என்ன அவ்வளோ தூய்மையானவர்கள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா இது ஏதோ அரசியல் பழிவாங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளாலையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஏன் நேருவை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க? இடி வேற நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கும் சவுக் சங்கர் போன்ற நபர்கள் ட்விட்டர் வழியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் விட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் நிறைய காசு சம்பாதிச்சிருப்பாரு, இடி அவங்களையும் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் சம்பாதிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய கஷ்டப்பட்ட பணம். மக்கள் வரி பணத்தை என்ன அவங்க சுரண்டியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க? நேரு அவர்களுடைய மகன் எல்லாமே எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க? சும்மா ட்விட்டரில் ஆகும்னா ஏதாவது சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்க மேலே இடி ரைடு போடுங்க, இவங்க மேலே இடி ரைடு போடுங்கன்னு. சப்போஸ் இடி ரைடு போட்டு அங்கே எதுவுமே டாக்குமெண்ட் இல்லைன்னா திரும்பி வர வேண்டி இருக்கும்ல. பார்த்துக்கோங்கப்பா, என்னப்பா இடி ரைடு என்ன சும்மாவா இருக்கு? ஆனால் என்ன, இந்த இடி ரைடுக்கான எஃபெக்ட் எல்லாமே வருங்காலங்களில் நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம் அது எந்த மாதிரியான எஃபெக்டை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், இல்லை சார் நான் முதலே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு அது தவறு கிடையாது, இவங்களுக்கு இது தவறு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்றால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார், அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் உதகையில் இருக்காரு, நீலகிரியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் வரவே இல்லை. அதற்கு பதிலாக அமைச்சர்களை அனுப்பி விடுறாரு. அமைச்சர்கள் வராங்க. கடைசியாக அவர் மதுரையிலிருந்து ஃப்ளைட்டு பிடிச்சு நியூ டெல்லிக்கு போகிறார், புதுடெல்லிக்கு போகிறார். அப்படி மதுரையிலேருந்து அவர் கிளம்புறத யார் வழி அனுப்புகிறார்கள் அப்படின்னு கேட்டால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வழி அனுப்புகிறார். அப்படி வழி அனுப்பும்போது அவர் போட்டிருக்கிற மாஸ்க்கை தான் நீங்கள் கவனிக்கணும். பிடிஆர் அவர்கள் போட்டிருந்த மாஸ்க் அப்படிங்கிறது கருப்பு நிறத்திலான ஒரு சின்னதாக ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க். இந்த மாஸ்கை கையில் வச்சுக்கிட்டு திமுக காரங்க காண்பித்த ஒரு அராஜகம் இருக்கு பாருங்க. ஏய் பாத்தியாயா, பிடிஆர் அவர்கள் வேற லெவல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வழி அனுப்பும் போது கருப்பு கொடி போட்ட மாஸ்கை போட்டுட்டு வழி அனுப்பி இருக்கிறார். இதுதான் எங்களுடைய திமுக அப்படின்னு சொல்லி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நாமும் யோசிக்கும் போது ஆமாம்ல, கருப்பு மாஸ்க்கு கண்டிப்பாக இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிடிஆர் அவர்கள் ஆல்ரெடி நல்ல குசும்பு பிடிச்சவர் தான். அப்போ இப்படிலாம் செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் யோசித்த கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் ஒரு ட்வீட் போடுறாரு, மக்கா அந்த கருப்பு மாஸ்கை அவர் என்றைக்குமே யூஸ் பண்ணுவார், அவர் மோடிக்கு எதிராக மட்டும் கிடையாது, ஸ்டாலினுக்கு எதிராகவே கருப்பு மாஸ்கை தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு மாஸ்கை போட்டு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பகிர்கிறார்கள். ஸோ அப்போ வருடம் இந்த மாஸ்க் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு, இப்போவும் மோடி அவர்கள் முன்னாடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பார்க்கலாம். இல்லை மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காண்பிப்பதற்காகத்தான் பிடிஆர் அவர்கள் அந்த மாஸ்கை போட்டிருந்தார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே பிடிஆர் அவர்கள் கருப்பு கொடியை காண்பித்து விட்டார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கப்படுகிறது. அதற்கான புகைப்பட எவிடன்ஸ் கணம் நீதிபதி அவர்களே இதோ உங்கள் முன்னிலையில். சன் நியூஸ்ல இன்னைக்கு ஒரு டைட்டில் கார்டை நான் பார்த்தேன், பிரதமருக்கு புகழாரம் சூட்டிய சீமான் அப்படிங்கிறது. பிரதமருக்கு புகழாரம் சூட்டிய சீமான் அப்படிங்கிறத பார்த்த உடனே பிஜேபியினுடைய ஏ டீம்பா நாம் தமிழர் கட்சி, இல்லை பிஜேபியினுடைய பி டீம்பா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி 1008 விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆனால் எதற்காக அந்த புகழாரம் சூட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல மறந்துட்டாங்க. அந்த நியூஸில் அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அது ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோலார் சிஸ்டம் நியூஸ் சேனல் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதில் என்ன கவனிக்கணும், சீமான் அவர்கள் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டினார்? ஐயா, பிரதமர் மோடி அவர்கள் உலகம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உலகின் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளின் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நாட்டின் தமிழ் எங்களுடைய மொழி, எங்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய உயிர், இது எல்லாமே எங்களுடைய மொழி தான்ப்பா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய இலக்கணம் எழுதப்பட்டு விட்டது. இப்படி இருக்கக்கூடிய மொழியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போனாலும் தமிழை உயர்த்தி பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம எல்லாரும் செய்யணும். எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய மொழி எங்களுடைய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வேர் சொற்கள் தான் உருவாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சில சொற்களையும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு முன்னாடி பேசுகிறார். இந்த க்ரௌடு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வேற லெவலில் பகிரப்படுகிறது. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு கதவை சாத்துற மாதிரியும், அந்த பக்கமாக சீமான் அவர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி, இந்த பக்கமாக அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான புகைப்படம். இதை போட்டுட்டு இந்த ஹைனாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா பிஜேபி கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டீல் பேசிட்டாங்க, சீமான் அவர்கள் டீல் பேசிட்டாங்க. அடே, அது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பேச்சு போட்டி ஒன்று நடந்துச்சு. அந்த பேச்சு போட்டியில் யார் யாருக்கு பரிசு வழங்க வேண்டுமோ அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக 2 தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஒன்று சீமான் அவர்கள், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்.
இதுக்கு முன்னாடி நேற்று நடந்த நிகழ்வில் திமுக காரங்களும் இருந்தாங்க, காங்கிரஸை சார்ந்தவங்களும் இருந்தாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களும் இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க பார்வைக்கே தெரியலையாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ என்ன வேணுமோ செலக்டிவாக இதை சொன்னால் மக்கள் மத்தியில் இவனுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு சொல்லை மட்டும் பயன்படுத்தி பிரதமருக்கு புகழாரம் சூட்டிய சீமான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கே சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை யாரும் பெரிதா பேசலையா அப்படின்னு கேட்டால் அதை தான் பேசியிருக்கணும். இரண்டு தலைவர்கள் இரண்டு பேருமே அவங்களுடைய கொள்கை பிடிப்பில், அவங்களுடைய பேச்சு திறமையில், அவங்களுடைய டேட்டா கலெக்ஷனில் யாருக்கும் சளைத்தவர்கள் கிடையாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க கிட்ட இருந்து நெருங்கவே முடியாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் கிடையாது. இந்த இரண்டு தலைவர்கள் முன்னாடி ஒன்று அண்ணாமலை அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள், இரண்டு பேருக்கு நடுவில் இவங்க வந்து டிபேட் நடத்துகிறாங்கன்னா எந்த கட்சி தலைவர் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் தோத்து தொண்டைக்கானும் துணியக்கானும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட இரண்டு ஆளுமைகள் அந்த எஸ்ஆர்எம்ல போய் பேசுகிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் முதல்ல பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறாரு, எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணா தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அவ்வளோதாங்க வித்தியாசம். எனக்கும் சீமானவர்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு சில வித்தியாசம் தான். என்ன, நான் தேசத்தில் தமிழை பார்க்கிறேன், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பேச வந்த சீமானவர்கள், ஆமாம் என் தம்பி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அவருடைய கொள்கையை சீமானவர்கள் அங்கேயும் சிறப்புற சொல்கிறார். அண்ணாமலை அவர்கள் எப்படி அவருடைய கொள்கையை சொன்னாரோ அதே மாதிரி சீமானவர்கள் சொல்றாங்க. என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் என் தம்பி சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். முதல்ல என் அம்மாவுக்கு நான் பிள்ளை, அதன் பிறகு அத்தைக்கு பிள்ளையா சித்திக்கு பிள்ளையா அப்படிங்கிறத பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அதாவது தமிழ் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல், அதன் பிறகுதான் பிற மொழி அப்படிங்கிறது. இந்த பிற மொழி அப்படின்னு சொல்லும்போது 6 மாசத்துல நீங்கள் ஒரு லாங்குவேஜை படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா இதுக்கு பின்னாடி இப்படி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ பேச்சாளர்கள் பேச்சு போட்டி அப்படின்னு சொல்றதுல அண்ணாமலை அவர்கள் சூப்பரான சில ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. 5 நிமிடம் 6 நிமிடம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் தான் ஒரு பேச்சாளருடைய திறமை வெளியில் வரும். 1/2 மணி நேரம் பேசுகிறவங்க எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் 5 நிமிடம் 6 நிமிடம் பேசக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமில் அவங்க படித்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து கொடுத்த டைட்டிலில் பேசணும், அதுதான் திறமை அப்படின்னு சொல்லி அங்கிருந்த பேச்சாளர்கள், அங்கிருந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்புற சில விஷயங்கள் 2 தலைவர்களும் சொல்லிட்டு போனாங்க. இதை ரொம்ப பெரிய அளவில் பரப்புனது யாரு தெரியுமா? சீமான் அவர்களை சந்தித்தார் அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அவர்களை சந்தித்தார் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ட்விட்டர் பக்கத்திலிருந்தும் இந்த போட்டோ அப்படிங்கிறது பகிரப்படுகிறது. திமுகவை விட இவங்க ரொம்ப ஃபாஸ்டாக இருக்காங்க சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் இணைப்பதற்காக. ஆனால் ஒரே ஒரு நேரம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பலமுறை சந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அவங்க சந்திப்பார்கள் அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய அரசியல் மற்றவங்க அரசியல் மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுங்கப்பா. இந்த மாதிரி வெட்டி ஒட்டுற வேலை, தேவையில்லாத புகைப்படத்தை பரப்பி ஒரு அஜெண்டாவை பரப்பக்கூடிய வேலை, மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிரக்கூடிய வேலையை ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. முடியலை, எங்களுக்கு முடியாததுனால தான் நாங்கள் வேறு ஒரு மாற்றம் அப்படிங்கிறத தேடி வரோம். அதுலேயும் வந்துக்கிட்டு நாங்களும் அதே அரசியல் தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் ஓட ஓட விரட்டிடுவாங்க. கொஞ்சம் சூதானமாக அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நாங்களும் அப்படி தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் சொல்லிட்டார், மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட் இல்லாமல் நான் களத்தில் இறங்க போகிறேன், 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு, நான் செருப்பு போட்டு திமுகவை ஓட விடுவது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். ஸோ இதுக்கு பிறகும் மாநில தலைவர் அப்படிங்கிற போட்டியில் நான் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. அடுத்ததா ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட விஷயம்தான். நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு ஒரு கேள்வியாக கேட்கலாம். திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி வரை கேட்டீங்களா? ஏங்க, நேரு அவர்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய இடி ரைடு நடந்துட்டு இருக்கு, அவர்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய மகன், இப்படி எல்லார் வீட்லையும் இடி ரைடுலாம் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு நிருபராவது கேள்வி கேட்குறீங்களா? திமுகவுக்கு மட்டும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார். இதுதாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய அளவில் ஊடகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊடகத்தை நம்பி நாங்கள் எப்படிப்பா ஒரு நியூஸை பார்ப்பது, படிப்பது, அதை மனசில் வைப்பது, அதை பற்றி எங்கள் நண்பர்களுடன் பேசுவது? ஊடகம் அப்படின்னு சொல்லும்போதே உடம்புலாம் புல்லரிக்குது. அது ஏதோ ஆச்சரியப்பட்டு புல்லரிச்சு அப்படிலாம் கிடையாது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அருவருப்பான சில புல்லரிப்பு அப்படிங்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு ஊடகங்கள் நல்ல செய்தியை, முக்கியமான செய்திகளை, உண்மை செய்திகளை, மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த செய்தியை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு சேருங்கள். இல்லை நாங்கள் இதை மறைச்சி, இதை வெட்டி, இதை ஒட்டி, பாதி ஒரு ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு மேலே இந்த யூடியூபர்ஸ் தம்ப்நெயில் வைக்கிற மாதிரி
அடித்து துவைத்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தம்ப்நெயிலாம் வச்சு தான் நாங்கள் ஊடகத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுடைய தோல்வியாகத்தான் இருக்கும். மக்கள் அதற்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். ஸோ இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, ஆனால் என்ன டைம் ரொம்ப இழுத்துட்டேன். இன்னும் அடுத்த பதிவில் பார்த்துடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.